ஹலோ. இன்னைக்கு 1 கேஜில டீ கேக் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். என் பையன் ஹென்ரிய தூங்க வச்சுட்டு வந்திருக்கிறேன். அவன் எழுந்துக்கிறதுக்குள்ள ரெடி பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஐடியால தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் கீழேயே ஒரு மளிகை கடை இருக்குது. அந்த கடையில வந்து நாங்க நேத்து 8 பீசஸ் டீ கேக் குடுத்து டிஸ்ப்ளே பண்ணி தர முடியுமா? சேல் பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தோம். அவங்களும் வச்சு பார்த்து சீக்கிரமா சேல் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க 8 பீசஸுமே. அது கேட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதே ஹாப்பி, அதே இன்ட்ரெஸ்ட்டோட இன்னைக்கும் வந்து கீழே இருக்கிற கடைக்கே தான் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். 1 கேஜில வந்து இது ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்து பீசஸ் போட்டு ஒரு பீஸ் 10 ரூபீஸ்க்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கொடுத்துட்ருக்கிறேன். நான் கொடுக்குறேன் இப்போது. நான் வந்து ரொம்ப பிகினர் லெவலில் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். கேக் வந்து ப்ராப்பராக வருமா, வந்துடணும், ப்ராப்பராக நீட்டாக அந்த மேலே வந்து அந்த ப்ரௌன் லேயரோட பர்ஃபெக்டாக வந்துடணும்னு பயத்துலேயே தான் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் வந்து பார்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு சூப்பரான அவுட்புட் கிடச்சிருக்குது. டீ கேக் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் பண்ணியிருக்கிற இந்த டீ கேக்கோட ஃபுல் ரெசிபி டீட்டெயில்ஸ் வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணிவிட்டு வீட்டில் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை, என்னுடைய டீ கேக்கை டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி 25 பீசஸ் வந்து கீழே இருக்கிற கடையில் திருப்பி கொடுத்துருக்குறேன். இது எப்படி சேல் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதே போல் டெய்லி நான் போகிற ரெசிபிஸ் வந்து பார்க்குறதுக்கு கவி கிச்சன் டீல்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.